Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மதுரை மாவட்டத்தோட 12th மேக்ஸுக்கான மினி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். அதே சார் மதுரை மாவட்டம் பார்க்குறீங்க, வேறு மாவட்டம்லாம் பார்க்க மாட்டீங்க. எல்லா மாவட்டத்துலேயுமே மினி மெட்டீரியல் கொடுக்குறாங்க. இது வந்து நான் ஃபிசிக்ஸ் மினி மெட்டீரியல் கொடுக்கும்போது நான் சொன்னேன், இந்த மினி மெட்டீரியலை பயன்படுத்தி படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். அந்தந்த மாவட்ட சிஇஓ தலைமையில் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து இந்த குழுக்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ அதனால் மேக்ஸ் தாராளமாக இதில் பார்த்து படிக்கலாம். எல்லாத்துக்குமே இது சூட் ஆகுமா சார் மினி மெட்டீரியல் அப்படின்னு கேட்டால், இது நான் முக்கியமாக போடுறது யாருக்காகனா மேக்ஸ் படிக்க முடியாதவங்களுக்கு, நல்லா படிக்கிறவங்களுக்கு தேவை கிடையாது. ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லியாச்சு, நிறைய வீடியோக்களில் எல்லாம் போட்டாச்சு என்னெல்லாம் பண்ணணும். இதோட ஸ்பெஷாலிட்டி இதில் வந்து என்னென்னா, நல்லா படிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இது இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா படிக்க முடியாதவங்க, மேக்ஸில் டஃப்பாக இருக்கிறவங்க இந்த மினி மெட்டீரியல் படிச்சிங்கன்னா 7 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 6 கன்ஃபார்ம் எழுதலாம், ஒன்று ஓனாக கேட்டால் முடியாது. மற்றபடி 7 எழுதுறதுக்கான அம்சங்களும் எல்லாமே இருக்குது. 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 5 எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 6 எழுதலாம். நான் 6ன்னு சொல்லிவிட்டு இதை நம்பி படிச்சுட்டு போயிட்டு வராமல் போச்சுன்னா, ஸோ அதனால் என்னையை கேட்டால் 5 ஷுவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்மளால் ஒரு 90க்கு 70+ எடுக்க முடியும். இதில் 80 90ங்கிறது இன்னும் நிறையா இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போது இவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது, பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ரைட் தி கொஸ்டின் நம்பர் கரெக்டி, 1 மார்க் ஆன்சர் ஆப்ஷன் கரெக்டாக எழுதுங்கிறாங்க. கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு 1 மார்க்குங்கிறாங்க. நான் சொன்னேன், எங்கே கேட்குறீங்க பாரு, அவங்களே சொல்கிறாங்க 1 மார்க் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டாவது வந்து ஃபார்முலாவும் டயக்ராமும் எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ போடுங்கிறாங்க. ப்ரூவ் தட் சம்மு, ஷோ தட் சம்மு, ஃபைனலி ப்ரூவ் தட் ஆர் ஷோ தட்டு நீங்கள் அதை எழுதி காமிக்கணுங்கிறாங்க. நீங்கள் ஸ்டெப்பு ஏதாவது ஒன்று போட்டு ப்ரூவ் தட்டு ஷோ தட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எழுதி பாக்ஸ் பண்ணுங்கள், அதான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் மார்க் இருக்குங்கிறாங்க. இஃப் யூ டோன்ட் நோ தி கம்ப்ளீட் ஆன்சர் யூ கேன் ஈஸிலி கெட் ஸ்டெப் மார்க் இஃப் யூ ரைட் தி ஆஸ் மச் யூ நோ. எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ எழுதுங்கிறாங்க, ஸ்டெப் மார்க் உண்டுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். கொஷின் பேப்பரை ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணுறதுக்கு டைம் தருவாங்க. யூ ஷுட் தெம் வித்தவுட் எனி ஆன்சிட்டி. அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு ஆன்சிட்டியும் இல்லாமல் நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை கையாளணுங்கிறாங்க. பயப்படக்கூடாது. அது பயம் இல்லாமல் இருக்கணும்னா மாடல் டெஸ்ட் நிறைய எழுதுங்கிறாங்க. தான் சொன்னேன், டெஸ்ட்டு நிறைய எழுதணும். டெஸ்ட்டு நிறைய எழுதும்போது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தீரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வரக்குள்ளே 5-6 டெஸ்ட் எழுதிடணும். இப்போ அதுக்கான டைமும் இல்லை. அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற இப்போ இருந்தாலும் ஒரு 3லேருந்து 4 டெஸ்ட்டாவது எழுதிருங்க. அது எழுதி பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. 1 மார்க் எல்லாமே ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக இந்த பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கலாம். நான் சாப்டர் வாரியாக சொல்கிறேன். அவங்க சூப்பராக வந்து ரொம்ப முடியாத பசங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 20 1 மார்க் எழுதுகிற மாதிரி எல்லா சாப்டர்லேயுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரம் போயிடலாம். எல்லா சாப்டர்லேயும் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 12th சாப்டர் கொடுத்துருக்காங்க. 12th சாப்டர் கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவோட. இப்போ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு 12th சாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் 12th சாப்டர் கொடுக்குறாங்கன்னா, 12th சாப்டர் ஈஸியான சாப்டர். ஒரு 7லேருந்து 8 மார்க் கண்டிப்பாக வரும். ஒரு ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ரிப்பீட்டட் கொஷின்ஸ், அதாவது இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ 3 மார்க் தனியாக கொடுத்துருக்காங்க, 2 மார்க் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ் நீங்கள் 12th சாப்டரில் படித்தா கூட உங்களால் எழுத முடிப்பாருங்க. தியரம் 2 கொடுத்துருக்காங்க, தியரம் 1 தியரம் 2. பாருங்கள், பைனரி ஆப்ரேஷன்ஸ். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த ஃபார்முலா படிக்கிறதே கிடையாது. இந்த ஃபார்முலா படித்தா 12th சாப்டரில் 12.1 போட முடியும். ஸோ எல்லாமே கொடுத்து வச்சுருக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த 12th சாப்டரை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் சம்ஸ் இருக்கோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியான வெக்டர் அல்ஜிப்ரா கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், வெக்டரில் 6.7, ஏன்னா 6.7 ஒரு சம் கண்டிப்பாக வருமா. 2.1 வெக்டர், 1.2 வெக்டர். நான் உங்களுக்கு இதை நிறைய ஐடியா சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு கிராஸ் சீரியஸ் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வெக்டர் அல்ஜிப்ரான்னு அடிச்சு பாருங்கள். வரலாம், வராமையும் போகலாம். ஏன்னா சம் ஒட்டுக்கான இடத்துனால வரமாட்டேங்குது. பாருங்கள், இந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச் சம்மு, இந்த சம்மு நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. இந்த சம் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட், இது யாருமே பார்க்குறது கிடையாது. இந்த மாதிரி போட்டாலே மார்க் தந்துருவாங்கிறாங்க. பட் போடலாம், இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, பார்த்துக்கணும். அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 4 சம்மு. இந்த 4 சம்மில் ஒரு தியரம் வந்துடும். இந்த மாதிரி 6 சாப்டர்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. மினி மெட்டீரியலில் சூப்பராக கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஏன்னா என்ன 5 மார்க் வருந்தோ அது கொடுத்துருக்காங்க. வெக்டரில் 2 5 மார்க் கேட்பாங்க. என்ன பாட்டு வருமோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க, அது போதும். ஃபார்முலாவோடு கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குது. இதிலே நீங்கள் வந்து தைரியமாக படிக்கலாம். அடுத்து 2 மார்க்ஸு.
வேல்யூம் ஆஃப் பேரலோபைப்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வெக்டர் அல்ஜிப்ரா படிக்க முடியாத பசங்க மேபி இந்த 1 2 3 4 8 11 12 நம்ம படிக்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சாப்டர் 7 படிக்க சொல்லியிருக்கோம். படிக்க முடியாத சாப்டர் இருக்கும் தெரியுங்களா, 5 6 நான் சொல்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே படிச்சிருங்க. 5 6 7 9 10 இந்த படிக்க முடியாத பெரிய பெரிய சாப்டர்ஸில் 2 மார்க் 3 மார்க் இதில் உள்ளது படிங்க போதும். இதில் உள்ளதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒர்க் டன் டார்க்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இந்த சம்மு கோப்ளானரும் ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. கொலினியரும் ப்ரூவ் பண்ணணும், ஆங்கிள் பிட்வீனு, டிஸ்டன்ஸ் ஆரிஜினு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பிளேனு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளேன்ஸு, இதெல்லாமே இதில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். அடுத்து காம்ப்ளெக்ஸ் சம் வெக்டரில் ஒரு 10 20 சம் கூட இருக்காது. ஸோ இதையாவது பார்த்துட்டு போங்க. நான் சொல்கிறது அந்த 7 சாப்டர் எனக்கு ஃபுல்லாக படிச்சிரு. இதில் வந்து படிக்க முடியாத சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் பார்த்துரு. அப்போ உனக்கு என்ன ஆகும்னா உனக்கு இன்னுமே நல்லா பூஸ்டப் கிடைக்கும். 90 கண்டிப்பாக 80 85 கூட எடுக்க முடியும். நான் சொல்கிறது இந்த 7 சாப்டர் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். 1 2 3 4 8 11 12 ஓகேவா. அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. என்னெல்லாம் 5 மார்க்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ளது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் நான் முதல்ல சொல்லிக்கிறேன், 5 மார்க்ஸ் வந்து செகண்ட் சாப்டருக்கு அவங்க லிமிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. என்னை கேட்டால் செகண்ட் சாப்டரில் நீங்கள் நான் என்ன இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கணும் அதை படிங்க. செகண்ட் சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர் இதில் படிச்சுக்கலாம், எல்லா சாப்டர்லையும் இதில் படிச்சுக்கலாம் சரிங்களா, தப்பே கிடையாது. ஆனால் கூடுதலாக செகண்ட் சாப்டர் மட்டும் படிச்சுக்கோங்க. அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி நல்லா தான் இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி 5.5 5.1 5.2ல் அந்த எலிப்ஸ் ஹைப்பர்போலா பேரபோலா எல்லாமே நல்லாயிருக்கு. இதிலே நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்கும் நல்லாயிருக்கு, நான் பார்த்தேன், அதுவுமே நல்லாயிருக்கு பாருங்கள். ஹைப்பர்போலா சம்ஸு, இந்த எசன்ட்ரிசிட்டி சென்டர் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு பார்த்தேன். ஸோ இதுலேயுமே நீங்கள் 2 மார்க் 3 மார்க் தைரியமாக படிக்கலாம். இதுலேருந்தும் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டியெல்லாம் இதில் பத்தாது. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க ப்ராபபிலிட்டி இதில் பார்த்துக்கோங்க. பட் ப்ராபபிலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்லா படிக்கிறவங்க ஃபுல்லாக படிங்க சரிங்களா. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க மட்டும் ப்ராபபிலிட்டி இதில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இன்வெர்ஸ் ஜியோமெட்ரியும் இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 2 3 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. 3 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அது பத்தாது, நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது இதில். ஆனால் 2 மார்க் 3 மார்க் வந்து நியாயமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் 4th சாப்டரும் கொஞ்சம் அதிகமாக படிங்க ஓகேவா. நல்லா படிக்க முடியாத பசங்க அட்லீஸ்ட் இதே படிங்க. 3rd சாப்டர் பக்காவாக இருக்குப்பா. 3rd சாப்டர் எல்லாமே இருக்குது. நீங்கள் தைரியமாக 3rd சாப்டர் படிக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எதாவது கிளாரிட்டி இருந்தால் நான் அப்புறம் சொல்கிறேன். 7th சாப்டருமே நல்லாயிருக்கு. 5 மார்க்லாம் நான் செக் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது. இதில் உள்ளது ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதும். 8th சாப்டரும் நான் செக் பண்ணியிருக்கேன். ஆயிலஸ் தியரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மெக்லாரன் சீரிஸ் எல்லாமே இருக்குது, எல்லா பிட்டாலும் எல்லாமே இருக்குது, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ரலுமே நீங்கள் வந்து படிக்க முடியாத ஒரு சாப்டர் தானே. 2 மார்க் 3 மார்க் இதில் படித்தாலே போதும். படிக்க முடியலனா 5 மார்க்ஸ் வந்து ஏரியாவில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரலில் 9.3லையுமே நம்மளால் என்ன போட முடியுமோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. 9.3ல் இந்த நம்ம சொல்கிற சம் தான், நம்ம அடிக்கடி சொல்கிற சம் தான் பாருங்கள். இந்த ரூட் tan x சம்மு, இந்த சம் பார்த்தீங்களா, ரூட் எக்ஸ் ரூட் 5 - x இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் f(x) ப்ளஸ் இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்களா, அந்த மாதிரி. ஸோ எது வந்து தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டண்ட்டாக ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஏரியா சம்ஸ் நான் காட்டுறேன். ஏரியா சம்ஸ் பாருங்கள், லைனாக டயக்ராம் போட்டு ஆன்சரோடு கொடுத்து வச்சுருக்காங்க. ஏரியா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இதில் இருக்கிற மாதிரி ஏரியா சம்ஸ் வந்து பார்க்கலாமான்னு கேட்டால் மனப்பாடம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க எழுதலை. நீங்கள் ஏரியா சம் இதில் என்ன இருக்கோ அந்த ஏரியா சம்ஸ் அட்லீஸ்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை நடத்தியிருப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது சேனலை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஏரியா சம்ஸை போட்டு பாருங்கள் சரிங்களா. இதில் உள்ள ஏரியா சம் ஒரு 15 சம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த 15 சம்ஸில் ஒரு ஏரியா 9.8 கண்டிப்பாக ஒரு 9.8லேருந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 10.8 பக்கமாக நான் பார்த்து செக் பண்ணிவிட்டேன். ஏன்னா எதுலலாம் நம்ம 5 மார்க் சொல்கிறோமோ அதில் 5 மார்க் வந்து படிக்கிறது நல்லது. இந்த மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிக்கிறதுனால நம்மளால் ஒரு 6 5 மார்க் எழுத முடியும், 5 2 மார்க் 5 3 மார்க் தாராளமாக எழுத முடியும் நான் சொல்லுவேன். 1 மார்க் வந்து இதில் வந்து படிச்சிங்க, புக் பேக் தான் இருக்குது, புக் பேக் மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 17 வரைக்கும் கரெக்டாகலாம். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 70 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் யாருனால முடியலையோ அதை யூஸ் பண்ணுங்கள். முடியாத பசங்க, முடிஞ்ச பசங்க, அதாவது எல்லாம் தெரியுங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ. இது வந்து பிடிஎஃபாக நான் தரேன். இது நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் நான் போட்டேன். இது ஒரு பையன் தான் எனக்கு அனுப்பிச்சான். ஆக்சுவலாக மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தான் அனுப்பிச்சான். ஷேர் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. இதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் இருக்குது, நான் கெமிஸ்ட்ரியும் தரேன். தமிழ் மீடியம் வந்து கேட்காதீங்க, மேக்ஸுங்கிறனால நான் இந்த இங்கிலீஷ் மீடியம் பார்த்தே படிச்சுக்கோங்க. நான் கெமிஸ்ட்ரிக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே போட்டுறேன் ஓகேவா. ஃபிசிக்ஸுக்கு போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்க்கலன்னா போய் பாருங்கள் மினி மெட்டீரியல். ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் இதெல்லாம் உதவும், அதனால தான். தேங்க்யூ. இன்னொன்று ஃபார்முலாவோடு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு, நான் பார்த்தேன். தேங்க்யூ.